ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலா பிஞ்சு வச்சு நம்ம எப்படி பிரியாணி செய்யலாம், டிஃப்ரெண்ட்டாக செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்ல பிஞ்சான பலா பிஞ்சாக வாங்கிக்கணும். இதை பலா மோசுன்னு சொல்லுவாங்க. மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பாட்டிலையும் நடுப்பகுதியை எடுத்துடணும். அதுக்கப்புறம் கட் பண்ணதை குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஒரு விசில் விட்டு வேக வச்சோடனே நம்ம தண்ணியை தனியாக எடுத்துக்கணும், பலா பிஞ்சு தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி நான் ஒரு காப்படி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. ஃபஸ்ட்டு பட்டை கிராம்பு போட்டு அது வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட புதினா, கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை. வீட்டில் இருக்கக்கூடிய குழம்புத்தூள், மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசியை தான் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போடலாம், இல்லைன்னா வேண்டாம், காரம் கூட பச்சை மிளகாவே போதும். இது கூட நம்ம பலாப்பிஞ்சியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கும் போது பலாப்பிஞ்சில் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்தோம்னா போதும். அப்புறம் நம்ம அரிசி 1க்கு 2 அரிசி தண்ணி ஊற்ற போகிறோம். அதனால் நான் வெறும் தண்ணியும் அந்த வேக வச்ச தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நெய்யும் ஊற்றி அரிசியும் போட்டு ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா சூப்பரான பலா பிஞ்சு பிரியாணி ரெடி ஆகிடும். சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி சேர்த்து நம்ம சாப்பிடலாம். எப்பயுமே காய்கறி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்றோம் இல்லைங்களா, இது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.